வணக்கம் தோழமைகளே. இந்த நிசப்தமான இரவு நேரத்துல மனசுக்கு இதம் தர போல ஒரு குட்டி டாக் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கதைப்போமா? இது அந்தகாரம் நவீன். நான் சக்தி உமையாள். இரவு எல்லாரும் தூங்குற நேரம். ஆனா நம்ம மனசுக்குள்ள மட்டும் 1000 சத்தங்கள். சில இரவுகள் ரொம்பவே அமைதியா இருக்கும். ஆனா அந்த அமைதியில தான் நம்ம மனம் அதிக இறைச்சலோடு இருக்கும். நாள் முழுக்க ஸ்ட்ராங்கா இருந்த உங்களுக்கு இரவு வந்ததோ ஏதோ உடைஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோருக்கும் இருக்கு. நம்மளை சுற்றி உள்ள எல்லோருக்கும் இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? நம்ம எடுத்த முடிவுகள் சரியா? நம்ம வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி போயிட்டுருக்கா? இந்த கேள்விகள் எல்லாம் இரவுல தான் அதிகமாக கேட்கும். சில நேரம் நம்ம வாழ்க்கை ஒரு வழி தெரியாத பாதை மாதிரி இருக்கும். நம்ம நடந்துட்டு தான் இருப்போம், ஆனால் எங்கே போகிறோங்கிறது தெரியாது. கொஞ்சம் உற்று கவனிச்சு பார்த்தா அதுதாங்க வாழ்க்கை. எல்லாமே தெரியணும், எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை. சில தடைகள், சில தவறுகள், அதுக்குள்ளே தான் நம்ம நிறைய கற்றுக்குறோம். நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, இதுவும் கூட கடந்து போயிடும். கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எதுவும் நிரந்தரம்ல. வாழ்க்கைனா என்ன? சில நேரம் சிரிப்பு, சில நேரம் கண்ணீர், சில நேரம் வெற்றி, சில நேரம் தோல்வி. இந்த எல்லா உணர்வுகளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இரவு எவ்வளவு இருண்டிருந்தாலும் காலையில் வெளிச்சம் கண்டிப்பாக வரும் தானே? அது மாதிரி தான் வாழ்க்கையும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதைகளில் சந்தோஷமும் இருக்குது, வலியும் இருக்குது. வாழ்க்கை எப்பவும் பர்ஃபெக்டாக இருக்காது. சில நேரம் நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காது. சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்குது. சில நேரம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், சில நேரம் ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகும். அது சரிதான், நம்ம மனிதர்கள் தானே, இயந்திரங்கள் இல்லையே. நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா அது தவறு இல்லை. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா அது நார்மல் தான். வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா முதல்ல நம்ம திங்கிங் தான் சேஞ்ச் ஆகணும். நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தா வாழ்க்கை கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகும். வாழ்க்கை ஒரு ரேஸ் இல்லை, அது ஒரு ஜேர்னி. அதை கம்பேர் பண்ணாமல் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தா அதுதான் ரியல் ஹாப்பினஸ். இப்போது சும்மா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுங்க. உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நாள் இருக்குது, ஒரு புதிய ஆரம்பம். ஸோ நம்பிக்கையோடு நல்லா தூங்குங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. நீங்கள் என்ன டாபிக் பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது எல்லாரும் தூங்குற நேரமாக இருக்கலாம், ஆனால் சில மனசுகள் மட்டும் ஏதோ வெறுமையோடும் தனிமையோடையும் வழிகளோடையும் குழப்பங்களோடும் இதில் எதுனே தெரியாமலையும் கூட விழிச்சிருக்கும். அந்த மனங்களுக்காகத்தான் இந்த குட்டி பாட்காஸ்ட். ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்மளோட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம். இது ஒரு பாட்காஸ்ட் மட்டும் இல்லை, இது ஒரு கம்பானியன்ஷிப். நாம் சொல்லாமல் வச்சிருக்க ஃபீலிங்ஸ், நம்ம மறைக்கிற காயங்கள், அதையெல்லாம் இனிவரும் இரவுகளில் நாம் மெதுவாக பேசலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம். இது உங்கள் சக்தி உமையாள். வாழ்க்கை வாழ்வதற்கே. நன்றிகள்.